நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மங்களாபுரம், நாரைக்கிணறு, மத்துருட் உள்ளிட்ட 3 கிராமங்களில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தலின்போது அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். இவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்சம் போன எலெக்ஷன்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டீங்க. அது இல்லாம இந்த போனுங்கிறக்காக தான் கொஞ்சம் என்னைய கூப்பிட்டு சாட்சி போட்டுட்டாங்க. போன உடனே மாதிரி வந்துடக்கூடாது. இந்த வட்டம் இந்த பக்கத்தில் இந்த 7000 ஓட்டு கூடணுங்கிறக்காக தான் வந்திருக்காங்க. 7000 ஓட்டு கூடும். நீங்க இந்த லோனை வாங்கி கொடுங்க. லோனை வாங்கி கொடுங்க. 300 மின்சாரம் வாங்கி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பட்டா இருக்கு, அந்த பட்டாவை வாங்கி கொடுங்க. இந்த பட்டாவை விடுதலாகி போத மாறுதல் இருந்தால் அதை அப்பீல் கரெக்டமா அதை அப்பீல் போட்டு அப்பீல் வாங்கிட்டு டிஆர்ஓ அப்பீல் போட்டு அதையும் நான் முடிச்சு கொடுப்போம். எல்லா காரியங்களும் செய்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு நன்றி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திறப்பு விழா தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும், சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்று 3 திரிசூலங்களை வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற பாஜக நினைப்பதாகவும் தெரிவித்தார். வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று காலை முதலே வேலூர், விருத்தம்பட்டு, சத்துவாச்சாரி பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சாலையில் எதிரே வருபவர்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி சென்றனர். மேலும் காலை பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பனிமூட்டத்தால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தர்மலிங்கபுரம் பகுதியில் திண்டுக்கல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீது மோதியதில் டிராக்டர் மற்றும் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட 9 நபர்கள் மட்டுமே பயணித்த நிலையில் அனைவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற தேவதானப்பட்டி காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த நபர்களை மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரின் பின்பக்கம் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படாமல் இருந்ததால் அரசு பேருந்து டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டப்படாமல் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் உரிமையாளர் மீதும் டிராக்டர் ஓட்டுநர் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக இப்போட்டியை வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விருத்தம்பட்டு வரை ஓடி மீண்டும் விஐடி பல்கலைக்கழகம் வந்தடைந்தனர். சென்னை கிண்டி பகுதியில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த நசீர் என்பவர் தங்கி கால் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் விமான நிலையத்திற்கு சென்ற ஓட்டுநர் நசீர் டோல் பூத் அருகே நுழைவு கட்டணம் வாங்கும்பொழுது ஊழியர் அவரை தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய கால் டாக்ஸி வாகனத்தை குறுக்கே நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள், பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலாளர் ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. நாகப்பட்டினத்தில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவரும் மாவட்ட செயலாளருமான கௌதமன் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் வாக்கு வங்கி இல்லாத பாஜகவின் மாயபிம்பத்தை உடைத்து திமுக நிர்வாகிகள் திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் வார்டு நிர்வாகிகள் வாக்காளர்களின் இல்லந்தோறும் சென்று திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஐயம்பாளையம் ஊராட்சியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய கிணறு அமைக்கும் பணி, 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம், 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடை அமைக்கும் பணி என 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கூட கட்டிடத்தை ஆய்வு செய்த அவர் பள்ளிக்கூடத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்து தர அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். பின்னர் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. திருவாரூர் மார்க்கெட் பகுதியில் வேளாண் துறையின் சார்பில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட உழவர் சந்தையினை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் விவசாயிகள் உழவர் சந்தைக்கு விற்பனைக்கு எடுத்து வந்த காய்கறிகளை மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் விலைக்கு வாங்கி சென்றனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் பகுதிகளில் விடப்பட்ட பகுதிகளில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிற்கு பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். இதேபோல் பழையவளையம் கிராமத்தில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டுவதற்கான பணிகளையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கானாவிளக்கில் உள்ள அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடியு தொழிற்சங்க தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச தினக்கூலியாக 1000 வழங்க வேண்டும், பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 512 வழங்க வேண்டும், வேலைகளில் ஒப்பந்த முறையை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. லட்சுமணதாஸ், பஞ்சாலை மாநில குழு உறுப்பினர். அண்ணாமில் 3 ஷிப்டுகளாக வழக்கம்போல் இயங்க வேண்டும். குறைந்தபட்ச கூலி 512, அதற்கான குழுவை அமைக்க வேண்டும். வழக்கில் உள்ள 208 தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பஞ்சாலையின் மீது கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கான்ட்ராக்ட் முறையை அண்ணாமில் தொழிலாளர்கள் மத்தியில் புகுத்த கூடாது என்பதையும் வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.